வணக்கம் வெற்றியாளர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய கேண்டீன் அட்டெண்டன்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 25. ஸோ கம்யூனிட்டி வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 18,000 56,900 ரூபாய். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட். ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 25 வயது வரை கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தாங்கன்னா 40 வயசு வரைக்கும் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 22/9/2024. ஸ்டார்டிங் டேட் 8/9/2024. ஸோ ரிட்டன் எக்ஸாமுக்கு ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸை அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் பப்ளிகேஷன் பண்ணுவாங்க. அதோட டேட் பார்த்தீங்கன்னா 1/10/2024. ஹால் டிக்கெட் எப்போ டவுன்லோட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 1/10/2024 முதல் 5/10/2024. பிளேஸ் அண்ட் டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. சென்னையில் தான் எக்ஸாம் நடக்கும். டேட் பார்த்தீங்கன்னா 6/10/2024. ஸோ ஏஜ் லிமிட் நம்ம பார்த்தோம் 18 25 வயது வரைக்கும். ஸோ அதே போல் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. ஸோ அப்ளை பண்ணுறப்ப கரெக்டாக எல்லா டாக்குமெண்ட்ஸும் வச்சு இன்கம்ப்ளீட் இல்லாமல் கரெக்டாக சப்மிட் பண்ணுங்கள். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் அதையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும், அதை அப்லோட் பண்ணணும். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி ஆர் caste certificate, document in support of age relaxation claimed as ex-serviceman or central government employee. இந்த அதுக்கு தகுந்த டாக்குமெண்ட் வச்சுருக்கணும். சர்டிஃபிகேட் இன் சப்போர்ட் ஆஃப் PWD ஸ்டேட்டஸ், ஸோ அதுக்குரிய சர்டிஃபிகேட். 1 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வித் ஃபுல் நேம் and date of photograph taken not before 3 months from the date of this notification. ஸோ நீங்கள் இந்த பாஸ்போர்ட் சைஸில் டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி தான் அதில் டேட்டு, உங்களுடைய நேம் கொடுத்துருக்கணும். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி இல்லாமல் பார்த்துக்கணும் ஃபோட்டோ எடுத்தது. அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்கேன்டு சிக்னேச்சர், வேலிட் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப், இங்கே கொடுத்துருக்க இந்த ஐடி ப்ரூஃபில் ஏதாவது ஒன்று இங்கே வச்சுருக்கணும். ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் எடுத்த மார்க்கை அடிப்படையில் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண கேண்டிடேட்ஸை ரிட்டன் எக்ஸாமுக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் எடுக்கிற மார்க்கின் அடிப்படையில் உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. ஸோ பர்சன்டேஜ் அடிப்படையில் அவங்க பார்க்கும் பொழுது இப்போ 2 அல்லது 3 பேர் ஒரே மாதிரியான மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா எப்படி அவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டை பிரேக்கர், ஓல்டர் கேண்டிடேட் இன் ஏஜ் அஸ் ஆன் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன். இப்போ சில கேண்டிடேட்ஸ்க்கு ஏஜ் முடிகிற தருவாயில் இருக்கும் இந்த லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ அவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. செகண்ட் டை பிரேக்கர் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வித் more percentage of marks in science in the qualifying examination. Third tiebreaker பார்த்தீங்கன்னா more percentage of marks in maths. Fourth tiebreaker draw of lots. ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் கேண்டிடேட்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாம் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. 2 hours உங்களுக்கு எக்ஸாமினேஷன் டைம். ஸோ அதோட செக்ஷன் அண்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. நியூமெரிக்கல் ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ், general intelligence and reasoning, general English. ஸோ 25 கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு செக்ஷனில் இருந்தும் கேட்பாங்க.
ஸோ 3 marks will be awarded for each correct answer. ஒவ்வொரு கரெக்ட் ஆன்சருக்கும் 3 மார்க்கு. ஸோ 1 mark will be deducted for each incorrect answer. ஒரு தவறான ஆன்சருக்கு 1 மார்க் மைனஸ் பண்ணுறாங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாம் எழுத வரவங்களுக்கு ட்ராவல் அலவன்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ப்ரிப்பரேஷனை கொடுங்க. ஸோ டை பிரேக்கர் ஃபார் ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஸோ இதுக்கும் டை பிரேக்கர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டை பிரேக்கர் பார்த்தீங்கன்னா ஓல்டர் கேண்டிடேட் இன் ஏஜ் அஸ் ஆன் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன். செகண்ட் டை பிரேக்கர் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வித் மோர் மார்க் செக்யூர்ட் இன் நியூமெரிக்கல் ஆப்டிடியூடில் அதிக மார்க் எடுத்தவங்களுக்கு. தேர்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸில் அதிக மார்க் எடுத்தவங்களுக்கு. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் அதிக மார்க் எடுத்தவங்களுக்கு. ஃபிஃப்த் டை பிரேக்கர் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷில் அதிக மார்க் எடுத்தவங்களுக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரா ஆஃப் லாட் போட்டும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹால் டிக்கெட்ஸ் எப்போ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட் கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷனோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் வென்யூ, ஸோ எங்கே நடக்குது சென்னையில் அப்படின்றது ஹால் டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷனுக்கு வரும்பொழுது ஹால் டிக்கெட் ப்ளஸ் ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவான இன்ஃபர்மேஷனை நம்ம பார்த்துட்டோம் நண்பர்களே. ஸோ மற்றபடி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் நோட்டிஃபிகேஷனை ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள். ஸோ நண்பர்களே, நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது போல் பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள ஜாப் ஜாக்கி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி.